நமது பள்ளியின் தாளாளர் டாக்டர் ராஜ்குமார் சார் அவர்களை ஆசியுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 26 அப்படின்னு உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுமா? 26 அப்படின்னு 96 தான் எங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்களா? 26னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் 26 ஆல்பபெட் அப்படிதானமா? ஆமாவா இல்லையா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? சோ இந்த இனிய மாலை பொழுதில் நமது அபர்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 26வது ஆண்டு விழாவினை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். சீரும் சிறப்போடும் இங்கே நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த அருமையான வேளையிலே என்னுடைய தாயார் ஆனந்தவள்ளி அம்மாள் அவர்களின் ஆசையுடனும் எனது நண்பர் பாஸ்டர் மோச்சம் அவர்களினுடைய நினைவுகளுடனும் இந்த ஆண்டு விழா உரையை தொடங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா அப்படின்னாலே அவங்க ஒரு ஆலமரம். எல்லா வீட்லயுமே அவங்க ஒரு பெஸ்ட் கேரியரா இருப்பாங்க. எங்க வீட்லயும் அதே மாதிரி தான். எங்க வீட்டுல என்னன்னா அப்பா வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு. சோ அவர்கள் எல்லாரையும் அரவணைத்து அந்த ஒருங்கை கொண்டு சென்றதில் எங்களுடைய அம்மாவின் பங்கு அதிகம் உண்டு. அன்பு உறவுகளே, அதாவது அப்பா கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கறதுனால அவங்க அந்த குடும்பத்தையே எல்லாரையுமே படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தனியாத தாகத்தோடு இருந்தாங்க. சோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா. இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம். ஏன்னா அந்த காலத்துல கிராமம் தானே இது. சோ இந்த கிராமத்துல வெளியே போய் படிக்க அதிகமா முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல இவங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரையுமே படிக்க வச்சாங்க. சோ அந்த ஒரு அனுபவம் எனக்கு அதிகமா இருந்ததுனால நம்மளும் இது மாதிரி பண்ணிடலாம், ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாம இந்த அபர்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை தோற்றுவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்தது. 25 வருஷம் ஆயிட்டு 26வது வருஷத்துல தான் நான் இந்த முதல் முறையாக நான் இப்படி பேச ஆரம்பித்திருக்கிறேன் அன்பு உறவுகளே. சோ அந்த மாதிரி ஒரு அம்மாவின் வயிற்றில் பிறந்ததற்காக நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். அவங்க கிட்டத்தட்ட இப்ப 5 மணிக்கெல்லாம் அவங்க எங்க வீட்டுல அதாவது தங்கி படித்தவங்க காலேஜ் போக வேண்டியிருக்கும். சோ அவங்க அன்னைக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எல்லாம் காலையில சாப்பாடு மதியம் சாப்பாடு எல்லாமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நாங்க கண்கூடா பார்த்துட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துல அதே மாதிரி தான். ஆக்சுவலா தெரியவங்க எல்லாத்துக்குமே நம்ம மார்னிங் காலையில 6 மணிக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படித்தானே அன்பு மாணவ செல்வங்களே? இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? சோ அதே மாதிரி எங்களுடைய அப்பா கவர்மெண்ட் டாக்டர் ரிட்டையர்டு. தெரியல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க மருத்துவத்துறையில ஒரு மாமேதை. அவங்க கையை பிடிச்சு பார்த்துட்டு இது இந்த கேஸ் நம்ம எடுத்துட்டு போலாம், பெரிய ஆஸ்பத்திரி போக வேண்டாம் அப்படிங்கறத அவங்களே கரெக்டா பார்த்து சொல்லிடுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் அப்படி சொல்றது இல்ல, நீங்க செலவு பண்ணி பாக்குறது வேஸ்ட். சில பேர் கொஞ்சம் சிவியரா இருந்தாங்கன்னா அதை மனப்பூர்வமா சொல்லிடுவாங்க, மனசுக்குள்ள வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவ மாமேதை. நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நாங்க சாத்தானத்துலதான் நாங்க இருந்தோம், நம்ம ஊர்ல தான் வருவாங்க. அப்போ வைத்தியம் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த போக்குவரத்து செலவுக்கு கூட பணம் கொடுத்து விடுவாங்க. அப்படிலாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவேளை கேள்விப்படாம இருக்கலாம். இருந்தாலும் நான் இப்பொழுது என்னுடைய கடமை நான் அதை சொல்லியாக வேண்டும். சோ அந்த மாதிரி ஒரு தனி நபர் உண்மையிலே இவ்வளவு ஒரு சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 47 ஆண்டு அனுபவம் உங்களுக்கு மருத்துவத்துறையில.
அவங்க பார்க்காத கேஸே கிடையாது. அந்த சாத்தாங்குளத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைட்டு வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அவங்க பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து படுப்பாங்க, திரும்ப உடனே கேஸ் வந்துடும், நைட்டு வந்துடும். அதுக்கு ஆனா எந்த ஒரு முகச்சொலிவும் எந்த ஒரு கோபத்தையும் காட்டாம உடனே அப்படி எழும்பி போய் அந்த கேஸ் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து படுப்பாங்க. திரும்ப ஆகையா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி காலையில 7 மணிக்குன்னா 7 மணிக்கு அந்த ஆஸ்பத்திரியில போய் அட்டன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்ததுனால பெரிய அதிகாரியா இருக்கும்போது விருதுநகரில் நடந்த சம்பவம். அப்போ வந்து என்னன்னா அவங்க ராஜபாளையத்துக்கு வந்து அன்னைக்கு விசிட் போகணும். அப்பா வந்து அங்க காலைல 7 மணிக்கு போயாச்சு. பட் அங்க டாக்டர் வரல. என்ன பண்ணாங்கன்னா இவங்க உட்கார்ந்து கேஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வந்து அவருக்கு டாக்டருக்கு மெமோ கொடுத்தாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா இவங்க வந்து பெரிய அதிகாரி, டாக்டர் வந்து சீக்கிரம் வரணும். அந்த மாதிரி ஒரு கடமை உணர்ச்சி மிக்க ஒரு அதிகாரியாக அவங்க ரிட்டையர் ஆனாங்க. அதே மாதிரி அவங்க கூட இந்த பாம்பே ஆர் பெங்களூர் ஆர் சென்னை போகணும்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அங்க அவங்களை சார்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ஐயா நாங்க உங்களாலதான் நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, ஓகே, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கடமை, ஒரு இதுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து என்னுடைய தந்தையார் என்பதில் நான் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் என்னுடைய மாமா, அவங்க வந்து என்னுடைய அப்பாவின் எங்க அத்தையோட ஹஸ்பண்ட், அதாவது அப்பாவுக்கு தங்கையோட கணவர், 2வது தங்கையின் கணவர். அவங்க வந்து சாத்தாங்குளத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது நாங்க வந்து 6th 7th 8th படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே ஞாயிறு லீவு தானே, சோ எங்களை வந்து சைக்கிள்ல சாத்தாங்குளத்துல இருந்து சைக்கிள்ல எங்களை கூட்டு போவாங்க. என்னெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அவங்க வீட்டுல அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து எங்களை கூட திரும்ப கொண்டு விடுவாங்க மணக்கெட்டு. சோ அந்த மாதிரி எல்லாம் அந்த பசுமையான நினைவுகள் எல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாது. அத்தை வீட்டுல சாப்பிட்ட அந்த வறுகடலை, இந்த வேர்க்கடலை வறுத்து சாப்பிடுவாங்கல்ல, அது காப்பி, முறுக்கு, புட்டு, இடியாப்பம்னு சொல்லி அது உண்மையிலேயே அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பசுமர தாணி போல் இருக்கிறது. அந்த அந்த பாசங்கள் வந்து அங்க கிடைத்தது. அதே போன்று அவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க. அந்த அதாவது ரிட்டையர்மெண்ட் டேட்ல அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன ஆட்கள் அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு ஒழுக்க சீலர். அவங்க வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா பட் அந்த ரிட்டையர்மெண்ட் டேட்லயே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க. அதே மாதிரி அவங்க பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படின்ட்டு நம்ம டிகேஎஸ் நகர்னு சொல்லுவாங்க சாத்தாங்குளம் பக்கத்துல, அதெல்லாம் வந்து அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது. அன்னாரை வந்து இந்த விழாவில் பெருமைப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து என்னுடைய மச்சான், அவங்க வந்து எங்க தெருவிலேயே அதிகமா படிச்சவங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் அதிகமா படிச்சது வந்து எங்க மச்சான் தான். என்னுடைய அப்பாவின் அக்காவின் பையன். அவங்க வந்து கிட்டத்தட்ட எம்ஏ, பிஹெச்டி, ஹெச்ஆர்டி, சிஎஸ்டி நிறைய படிச்சிருக்காங்க. சோ அவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்க படிக்கும்போது சரி கரெக்டா இருப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருப்பாங்க. இப்பவும் அதே போன்று அவர் வந்து கரண்ட் சர்வீஸ்ல இருக்காப்புல. சோ இந்த நிகழ்வுக்காக எல்லாமே நேர்மையான அதிகாரிகள். கிட்டத்தட்ட அவங்க அப்பா வந்து அவருடைய ஃபீல்ட்ல ஒரு பெர்ஃபெக்ட், மாமா வந்து அவங்களுடைய ஃபீல்ட்ல பெர்ஃபெக்ட், மச்சான் வந்து அவங்களுடைய ஃபீல்ட்ல பெர்ஃபெக்ட். ஏற்கனவே இன்னொரு சீஃப் கெஸ்ட் வர வேண்டியதா இருந்தது. அவங்க வந்து என்னுடைய மாமியார் தான். இன்னைக்கு வந்து நேற்று வந்து அவங்களுக்கு திடீர்னு டிரான்ஸ்பர் அப்படிங்கறதுனால வர முடியல, வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாங்க. அவர்களும் கிட்டத்தட்ட அதே ஒரு நிகழ்வை ஒரு சிறப்பான அதிகாரி. அந்த அதிகாரியையும் நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி பெரும் மதிப்பு அடைகிறேன். அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய விழாவை நம்ம கூட்டத்தின் பேரில் வந்திருக்காங்க. அந்த எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டி அவங்களை ஆரவாரப்படுத்திடலாமா? எல்லாரும் வெல்கம் பண்ணிடுவோமா? ரொம்ப போராடிக்கணும். மண்டே வந்து எல்கேஜி டு 9th வரைக்கும் லீவு, சரியா? இப்ப சாமி போடுதா? எல்கேஜி டு 9th வரைக்கும் ஹாலிடேமா, எவ்ரி இயர் நம்ம வந்து விடுவோம். சோ வந்து அதே போன்று மொத்த அறிவிப்பு, அதாவது பொங்கல் விடுமுறை வருது இல்ல, பொங்கல் விடுமுறை முடிந்து அந்த வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு லீவுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு திங்கள் டு வெள்ளி, அதாவது இந்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோட உங்களுக்கு ஸ்கூல் கிட்டத்தட்ட முடியுது. அப்புறம் ஒரு வாரம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா லீவ் இருக்குது. சோ அன்பு மாணவ செல்வங்களே மைண்ட்ல வச்சிடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக உங்களுக்கு இதை சொல்றேன். மற்றும் வந்து பள்ளியின் முதல்வர் மற்றும் ட்ரஸ்டி உறுப்பினர் திருமதி ஆர் கிருஷ்ணால் கீதா அவர்களை
அதாவது நம்ம வந்து இப்போ இந்த பகுதியிலேயே வந்து நம்ம தான் நம்பர் 1 இன் டிசிப்ளின். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயரா இதுக்கு ரொம்ப போராடி அனைத்து மாணவர்களுமே, அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஹேர் கட்னாலும் சரி, ஃபுல் யூனிஃபார்ம்னாலும் சரி, ஷூ சாக்ஸ் எல்லாம் போடுறதாலும் சரி, அந்த மாதிரி அதே மாதிரி நடக்கும்போது சத்தம் வராம நடக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க. நிறைய பசங்க வந்து லீவ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அன்பு பெற்றோர்களே கை மைண்ட்ல வச்சுடுங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ல அவங்க வந்து நம்பர் 1 நம்ம ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் மேற்கொண்டு பல விஷயங்கள் செய்ய இருக்காங்க. அன்பு உறவுகள், இதை வந்து தயவு செய்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சு அவங்களையும் இந்த நேரத்தில் இந்த விழாவுக்காக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கைத்தட்டு போட்டுருமா பிரின்சிபல் மேம்க்கு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரி, அவங்க வந்து நம்முடைய வைஸ் பிரின்சிபல் மேம் மேரி பிரபா மேம். கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க வீட்டுல இருக்கிற நேரத்தை விட நம்ம ஸ்கூல்ல தான் ரொம்ப நேரம் இருப்பாங்க. ஏன்னா காலையில மார்னிங் 6:30க்கு மார்னிங் சென்டர் ஸ்டார்ட் ஆயிரும், ஈவினிங் வீட்டுக்கு போய் 8 மணி ஆயிரும். அப்படி நெக்ஸ்ட் டே அப்படி சாட்டர்டே சண்டேல வச்சு நம்ம கொண்டுருவோம். அப்படிதானே அம்மாவும் இல்லையா? சொல்ல மாட்டீங்க யாரும். சவுண்ட் கேக்குதா? அதனால அவங்களுடைய எஃபர்ட்லெஸ், அவங்களுடைய தன்னிகர் எல்லாம் அந்த உழைப்பு வந்து நம்மளை வந்து மேன்மேலும் பல வெற்றிகளை தேடி தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அன்னாரை இந்த இடத்துல நான் பெரு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். மேலும் வந்து நம்மளுடைய மூத்த ஆசிரியர் பெருமக்கள் திருமதி சுகந்தி மிஸ், புவனேஸ்வரி மிஸ், வினோபா மிஸ் போன்றவரையும், மேலும் நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ், நம்முடைய ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் அனைத்து டீச்சிங் ஸ்டாஃபையும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். அன்னார் எல்லாருடைய வரவேற்பினால் அவங்க வந்து இந்த பள்ளி வந்து உண்மையிலே மேலும் பல வளர்ச்சிகளை பெறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பெரும் முனைப்போடு இந்த கடந்த, அதாவது ரொம்ப நாள்லாம் நம்மளுக்கு இந்த ஆனுவல் டே பிராக்டிஸ் கொடுக்கல, ஜஸ்ட் 3 or 4 days தான். அதுக்குள்ள நீங்க பாப்பீங்க, அதுக்குள்ளேயே they have performed well, நல்ல நீட்டா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். மேலும் வந்து எங்களது அபர்ணா குரூப்ஸ் திரு வேல்குமார், விஜயகுமார், ரத்னகுமார், சந்தனகுமார், ரவிக்குமார், தினேஷ், மூத்தவர் ஜெயராமன், புஷ்பராஜ், திருமணி மற்றும் சாமுவேல் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். மற்றும் எங்களது அட்வைசர்ஸ் திரு முருகன், திரு ரவி ஆகியோரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று இந்த நிகழ்வுக்காக வருகை புரிந்திருக்க எங்களுடைய டாக்டர் பிச்சைமணி மருத்துவமனை ஊழியர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். ராணி சிஸ்டர், சித்ரா சிஸ்டர், அபி, ஜோ எல்லாரையுமே நாங்கள் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். அதே போன்று எனதருமை பெற்றோர்கள், உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம வந்து சாத்தாமத்திலிருந்து இப்போ பிள்ளைகளை எடுத்திருப்போம். அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட கெட்டி கொடுத்து இப்ப இந்த பக்கம் முத்தியாபுரம், இந்த பக்கம் நாலுமலை கிணறு, இந்த பக்கத்தெல்லாம் வந்திருப்பாங்க. சோ இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவங்க வந்து ஒருவேளை ஒரு சின்ன விடுமுறைக்காக ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு இல்ல அப்பா வீட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது நம்ம வண்டி அங்கேயும் போகும். அசால்ட்டா போன் பண்ணி சொல்லிடுவாங்க, சார் எங்க பிள்ளைங்க இன்னைக்கு அங்க இருந்து வர்றாங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ஒரு நெருங்கிய உறவினர்களோடு நம் பள்ளி வந்து நடக்குது. நாங்க எந்த மறுப்பும் தெரிவிப்பதில்லை, எங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவுமே நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால இந்த பிள்ளைங்க வந்து அசால்ட்டா நம்மகிட்ட சொல்லுவாங்க, சார் எங்க மகன் அங்க இருந்து ஏறாங்க, எங்க மகன் அங்க இருந்து ஏறாங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ஒரு பாச பிணைப்போடு உள்ள பெற்றோர்கள் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். அவர்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் நிறைய வேலை இருக்கு, பொங்கல் டைம், அதெல்லாம் மீறி வந்து நம்மளுக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க. அவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து என்னுடைய மாணவ கண்மணிகள், அப்படிதானமா? மாணவ கண்மணிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்போ நான் வந்து இந்த கொரோனா டைம்ல தான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாவே இந்த கிரீனிஷ் ஆக்குனது. நம்மளுடைய கேம்பஸ் வந்து ஒரு பசுமை இது மாதிரி ஆயிடுச்சு, பாத்தீங்களா? சோ அந்த டைம்ல வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து ஸ்கூல் கொஞ்சம் வச்சிருந்தோம். அந்த டைம்ல அப்ப வந்து ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான் என்கிட்ட வந்து, சார் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குது, உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன், நீங்க பண்ற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. சோ உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. அவன் அந்த மாணவர்கள் அப்ப வந்து பாக்குறாங்க,
சார் வந்து ஏதோ பண்றாரு, செடியெல்லாம் நிறைய நட்டுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. சோ இத பின்னாடி வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் சொல்றான், சார் ரொம்ப உங்களை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலே சந்தோஷமா அது. அதே போன்று நான் வந்து இப்ப ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த ஷர்ட்ல நீங்க அப்படிப்பா, யாரு நம்ம செகண்ட் தேர்ட் ஆட்கள்லாம். உண்மையிலே அது ஒரு இன்னொரு 10 வருஷம் நம்மள குறைச்சிடும். ரைட், ஓகே. அந்த மாதிரி என்னுடைய மாணவ கண்மணிகள் என்னை வந்து எப்பொழுதுமே ஒரு ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல வச்சிருப்பாங்க. அவர்களை அனைவரையும் இந்த நேரத்தில் வந்து நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்குமான ஒரு குரல், அதாவது வந்து நம்ம ஸ்கூல்ல எப்பவுமே அட்மிஷன் போடுவாங்க அப்படிங்கிறது, அந்த தெம்பும் திராணியும் நம்மளுக்கு மட்டும் தான் இருக்குது. மற்ற ஸ்கூல்ல நீங்க இவன் படிக்கவே மாட்டான்னு சொல்லி அனுப்புற பிள்ளைகளையும் கூட வந்து நாம அட்மிஷன் போட்டு எப்படியாவது அவங்களே நம்ம தேர்த்தி விடுறோம். அன்பு உறவுகளே, அதை வந்து நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னும் மென்மேலும் அது வந்து வளரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு 50வது ஆண்டுகளை நோக்கி போகும் என்பதை வந்து எந்த ஒரு இது இல்ல. 25 வருஷம் அந்த ஸ்கூல்ல நடத்திருக்கீங்களே, என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. உண்மையிலே சாதிச்சது என்னன்னா, பள்ளியின் மேல எந்த கடனும் கிடையாது. உண்மையிலே மற்றவங்க நிறைய கடன் வச்சிருக்காங்க, நம்ம வந்து கடன்ல இருந்து மீண்டு வந்துட்டோம். உண்மையிலே வந்து பள்ளியின் மேல் எந்த கடனும் கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு சாதனையாக நான் என்னுடைய வாழ்நாளில் கருதுகிறேன். இதை வந்து அப்படியே விட்டு போறதில்லை, இன்னும் பல நூறாண்டுகள் தொடர்ச்சியா வரணும். நீங்களும் எங்களின் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு பிள்ளைகளை சேர்த்தா மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி அதனுடைய இதை கொண்டு போக முடியும். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போராடிட்டு இருக்கோம். நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க அன்பு மாணவ செல்வங்கள். அது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் மேம் சொல்லுவாங்க. எல்லாமே கேட்டு உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை எப்பவும் என்கிட்ட வந்து நீங்க சாதாரணமா சொல்லலாம். எந்தவித இடர்பாடு, எந்த ஹெசிடேஷனும் உங்களுக்கு வேண்டாம், தயக்கமும் வேண்டாம். மீண்டும் ஒரு முறை இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து, அதாவது இப்ப ரேடியோ செட் பண்ணிட்டு இருக்கிற திரு சிவபிரகாஷ் அண்ணன், சமையல் பண்ணிட்டு இருக்கிற எங்க அக்கா மற்றும் எல்லாம் இந்த செட்டு போட்டு கொடுத்த அனைத்து மோகன் அண்ணன், கரிசன் விலை, இப்படி இந்த விழா வெற்றி பெற உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று, இந்த ஊர் பெரியவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று, யாராவது விடுபட்டிருந்தா சாரி, எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று என்னுடைய வரவேற்பினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.